இங்க ஒரு கிராமத்துக்கே ஆட்டம் காட்டிட்டு இருந்த மான்ஸ்டரை நம்ம ஹீரோ பிளான் பண்ணி பிடிச்சிடறான். சோ இது கொண்டு வரதுக்காக அங்க இருக்க எல்லா மக்களுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்க எல்லாத்துக்குமே போதை மண்டைக்கேறி ஸ்பாட்லயே கவுந்துடுறாங்க. ஆனா இங்க இந்த மான்ஸ்டர் பார்த்திருந்த வயசானவர் அசதியில தூங்கிட்டு கண் விழிச்சு பாக்குறாரு. அந்த மான்ஸ்டர் அந்த கூண்டுக்குள்ள இல்ல. சோ விடிஞ்சதே எல்லாரும் எந்திரிச்சு பாக்குறாங்க. அங்க இருக்க பாதி மக்களை அந்த மான்ஸ்டர் கொடூரமா கொண்டிருக்கு. அதுல அந்த வயசானவரும் நம்ம ஹீரோவோட தம்பியுமே இறந்துடுறாங்க. இப்ப அந்த ஊர் தலைவரோட பொண்ணு அந்த மான்ஸ்டரை அன்னைக்கே கொண்டு இருக்கணும்னு சொல்றா. சோ அந்த மான்ஸ்டர் பழி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோ அவனையே ரெடி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுமே அவனோட சேர்ந்து அந்த மான்ஸ்டரை கொல்றதுக்காக ஒரு போட் எடுத்துட்டு போறாங்க. சோ நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை வர வைக்கிறதுக்காக அவன் மட்டும் ஒரு சின்ன படகுல முன்னாடி போய் நிக்கிறான். இப்ப அந்த மான்ஸ்டருமே அவனை பார்த்துட்டு வேகமா பக்கத்துல வருது. அப்ப அவன் போட்டோட ஜாயின் பண்ணிருக்க கையில வேகமா உள்ள இழுக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ இப்படியே போட்டுக்குள்ள வந்துடுறான். அப்ப அந்த மான்ஸ்டருமே பின்னாடி வருது. உடனே அங்க இருக்கவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணனையும் அது அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே கொடூரமா தாக்குது. கையில வச்சிருக்க ஈட்டி வீசுறான். அப்ப அந்த மான்ஸ்டர் அதுல இருந்து தப்பிச்சு அவனோட காலை பிடிச்சு அங்க இருக்க தூண்ல அடிக்குது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இந்த மான்ஸ்டர் வந்து அப்படியே பிடிச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு கத்தி எடுத்து அதோட வயிற்றுலயே குத்துறான். ஆனா அப்ப கூட அந்த மான்ஸ்டர் சாகாம அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே கையில தூக்கி வீசுது. ஆனா நம்ம ஹீரோ விடாம அந்த மான்ஸ்டரோட நெஞ்சிலேயே கத்தி வச்சு குத்துறான். அப்ப கூட அந்த மான்ஸ்டர் இவனை தள்ளிட்டு அங்க இருந்து தப்பிக்க பாக்குது. அப்ப நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் பிடிச்சு தண்ணிக்கிற தள்ளி அதோட தலையை ரெண்டா வெட்டி எடுத்துட்டு வந்துடுறான்.